டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி ரீஜனில் இருக்க டாப் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ்ஆர்மி ப்ளஸ் 7.5க்கு போய்ட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேஸில் பார்த்திங்கன்னா 29லேருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி ரீஜனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்பெறும் வகையில் மேக் பண்ணப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த நான் சொல்லக்கூடிய அந்த கல்லூரிகள் நீங்கள் இந்த சாய்ஸில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்லூரிகளை பொறுத்தளவில் அதாவது பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் மெயினாக வேலைவாய்ப்பு, சிறந்த கல்வி கொடுக்கக்கூடிய அந்த டாப் 20 அபோவ் காலேஜஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா திருச்சி ரீஜன்னு ஒட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை. ஸோ இது எல்லாம் டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சிறந்த கல்லூரிகள் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த கல்லூரிகள் அதோடைய கவுன்சிலிங் கோடு முதற்கொண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திருச்சி டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். ஸோ இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா சேதுராம்பட்டின்னு சொல்லிட்டு மதுரை பைபாஸில் அமைந்துள்ளது. ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தோன்னா 3465. ஸோ கண்டிப்பாக இது கவர்மெண்ட் சீட், அதாவது என்னென்னா நல்லா கட் ஆஃப் இருக்கிறவங்க 170 கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஜிசி, அதாவது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு பிரான்ச். ஸோ இது திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பைபாஸில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு 3011. ஸோ இதுவுமே பியூர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு பிரான்ச்சு தான் திருச்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருச்சியில் கூட கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இது நாமக்கல் பைபாஸ் தொட்டியமில் இருக்குது. ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவு இது ஒரு ப்ரைவேட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் கூட. இந்த காலேஜை பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஒரு டாப் காலேஜை திருச்சி ஜோன்லேயும் நிறையா பேர் கவுன்சிலிங்கில் 170 175 கட் ஆஃப் இருக்கிறவங்க இதை எடுக்கிறாங்க. ஆர்எல்ஸ் அதுக்கு கீழே இருக்க கட் ஆஃபுமே பிரான்ச்சஸ் கிடைக்கும் இந்த காலேஜை பொறுத்தவரை. இந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா 3826. நெக்ஸ்ட்டு திருச்சி ஜோனில் இருக்கக்கூடிய அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் கூட. திருச்சியில் இதுவுமே ஒரு நல்ல காலேஜாக கூறப்படுகிற மாணவர் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. இந்த காலேஜில் நிறைய சீட்ஸ் இருக்குது. இந்த காலேஜை பொறுத்தளவில் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி இதே இதில் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதோடைய காலேஜ் கோடு கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 3830. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸ்னால இதை நீங்கள் நல்லா கட் ஆஃப் 160 160 அபோவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி இருக்கிற அதே ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே சமயபுரம் பைபாஸில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜுமே ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தோன்னா 3701. நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்க ஒரு டாப் காலேஜஸ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் என்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இந்த காலேஜை பொறுத்தளவு கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட்டு அட்டானமஸ் காலேஜும் கூட. NAC NBA கிரேட் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்கான கவுன்சிலிங் கோடை பார்த்தல 3819. ஸோ இதுவுமே ஒரு சிறந்த கல்லூரியாக திகழ்கிறது. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் விச் இந்த காலேஜை பொறுத்தளவில் ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ திருச்சியிலே பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைன், அதாவது ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி பார்த்திங்கன்னா கேர் குரூப் ஆஃப், அதாவது கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது தாயனூர் என்ற இடத்துல, அதாவது திண்டுக்கல் பைபாஸில் அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவில் இது வந்து ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ ப்ரைவேட் காலேஜ் வித் அட்டானமஸ். ஸோ இந்த காலேஜோடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3841. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த காலேஜை வந்து விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கில் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட்டில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சி ஜோன் பொறுத்தளவில் இவங்க வந்து ஒரு 3rd பிளேஸில் வந்து பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா SRM TRB. ஸோ இது வந்து பார்த்தா அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அஃபிலேட்டட் காலேஜஸ்ஸு. இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3795. ஸோ SRM அப்படிங்கிறது என்னென்னா யூனிவர்சிட்டி, பட் அதுக்கு கீழே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த ஒரு காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜாகவும் பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாகவும் மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் வந்து சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த காலேஜை பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு திருச்சியில் அடுத்த டாப் லெவலில் இருக்க காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது இப்போ வந்து சௌடாம்பிகா குரூப் கீழே வந்து செல்லம்மாள் ஸ்கூல் வச்சுருக்காங்க. சௌடாம்பிகா குரூப் தான் வந்து அண்டர்டேக்கிங்கில் இருக்கனால ஸோ இப்போ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளும் நல்ல ஒரு லெபார்ட்டரிஸ் கூட ஒரு பிளேஸ்மெண்ட்ஸோட நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு ஹைலி லுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 3807. கண்டிப்பாக இந்த காலேஜில் வந்து இந்த மெரைன் ஏரோநாட்டிக்கல் கோர்சஸ் வந்து அவைலபிள் பண்ணால நிறைய பேர் வந்து இந்த காலேஜில் திருச்சி ஜோன் பொறுத்தவரை நிறைய பேர் இந்த காலேஜ் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலேஜ் வந்து மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நிறைய காலேஜஸ் இருக்குது. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த குரூப்லேயே வந்து ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸும் மற்றபடி எல்லா எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக வந்து மாணவர்கள் மத்தியில் திகழ்கிறது. ஸோ இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 3829. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் அவ்வளோதான். ஸோ இந்த காலேஜை தவிர திருச்சியில் பொறுத்தளவில் வந்து மற்ற காலேஜுமே இருக்குது, பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பெஸ்ட் குவாலிட்டி டீச்சிங் பொறுத்தளவில் ஸோ இத்தனை காலேஜ் தான் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் திருச்சியில் இருக்கவங்க சாய்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில் செங்கிப்பட்டி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 3464. ஸோ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் நல்லா இருக்கிறவங்க இந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் வச்சுக்கலாம். 170 மேலே இருக்கிறவங்க. அடுத்த இருக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க அடுத்த காலேஜ் பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இதுவுமே தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 3021. நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்சியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலே ஒரு டாப் காலேஜாகவும் திகழ்கிறது, ஒரு ப்ரைவேட் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் வந்து மோஸ்ட்லி புதுக்கோட்டையில் இருக்க மாணவர்கள் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை சாய்ஸ் லாக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம் புதுக்கோட்டை மாணவர்கள். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 3908. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டையில் இருக்க அடுத்த டாப் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா புனல் குளத்தில் இருக்குது. ஸோ இந்த காலேஜுமே ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜு ப்ளஸ் வந்து அட்டானமஸ் காலேஜு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 3905. ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை இந்த 2 காலேஜ் தான் மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக விரும்பி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை பார்த்தா அன்னை அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து நல்ல ஒரு காலேஜாக வந்து பிளேஸ்மெண்ட்டு சரி, ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மாணவர்கள் வந்து இந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க மாணவர்கள் இந்த காலேஜை வந்து விரும்பி இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரைவேட் காலேஜும் கூட. ஸோ கவுன்சிலிங் கோடு வந்து 3803. அடுத்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்தளவில் வந்து திருக்கோவிலையில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து முழுக்க வந்து கவர்மெண்ட் கேட்டகரியில் வரதுனால ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 3018. ஸோ இதுவுமே வந்து திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் விரும்பி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில் டாப்பில் இருக்க காலேஜ் வந்து தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் வந்து இது வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டிங்கிறது பெரம்பலூரில் இருக்குது. இப்போ பெரம்பலூரில் இருக்குது, அந்த சமயபுரம்லேயும் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருது. இதில் ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜும் கூட. ஸோ இதில் கவுன்சிலிங் கோடு வந்து 3805. நெக்ஸ்ட் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச்சாக இருக்குது.
ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 3016. கண்டிப்பாக இது வந்து டாப் லெவலில் கட் ஆஃப் இருக்கணும் இந்த காலேஜ் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. ஸோ அது வந்து இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு டாப்பில் இருக்க ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இந்த காலேஜை வந்து சாய்ஸ் லாக் வந்து லாஸ்ட் இயரும் ப்ளஸ் இந்த இயர் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கவுன்சிலிங் கோட் பார்த்தோன்னா 3806. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக வந்து திகழ்கிறது. இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 0005. அதே கடலூர் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதுவுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சு. ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 3019. நெக்ஸ்ட் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான காலேஜ் பார்த்தீங்கன்னா சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஆகும். ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 3425. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை இந்த காலேஜும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை அடுத்த பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு, ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காலேஜ் தான். ஸோ கடலூரில் இருக்க மாணவர்கள் நிறைய பேர் இந்த காலேஜை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது முழுக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ் என்னென்னா ஒரு 150 கட் ஆஃப் இருந்தாலே ஸோ எலிஜிபிள் தான், நீங்கள் அந்த எல்லா கோர்ஸுமே எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் கோடு வந்து 3410 இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. ஸோ அது எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 3801. ஸோ மயிலாடுதுறை பொறுத்தவரை ஒரே காலேஜ் தான் இருக்குது. ஸோ நிறைய மாணவர்களும் இந்த காலேஜையும் சாய்ஸ் லாக்கில் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன 2020லேருந்து 24 காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டமான இந்த திருச்சி ரீஜனில் இருக்கக்கூடிய காலேஜோடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து ரவுண்ட் 1 வந்து 1-2 காலேஜஸ் வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன கவர்மெண்ட் காலேஜில் வரும். மோஸ்ட்லி இந்த சொன்ன காலேஜஸ் எல்லாமே ரவுண்ட் 2 கேட்டகரிஸ்லேருந்து தான் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்க மாணவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய காலேஜை வந்து நீங்கள் சாய்ஸ் லாக்காக வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.